ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறது எப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது வந்து சாதம், தோசை, இட்லி இந்த மாதிரி எது கூட வச்சு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய், கடுகு, சீரகம், பட்டை, ஏலக்காய்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நறுக்கி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சிக்கன் மசாலா, கரம் மசாலா, குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு முட்டை வந்து அவிச்சு வச்சுருக்கோம் இல்லைன்னா, தேவைப்பட்ட சேஃப்க்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் போட்டு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.